Hello everyone, you're watching iGEM Indian Global Market. நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக் லெசன்ஸ் தான். ஷேர் மார்க்கெட் கற்றுக்கணும்னு நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் அது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாருமே வந்து மேக்ஸிமம் அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒரு 90% பீப்புள் வந்து ஷேர் மார்க்கெட் லாஸ் தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எதனால இந்த வீடியோவில் வந்து ஒரு டீட்டெயிலாக சொல்லணும். ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி. இது வந்து ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு இன்ட்ரோ. ஓகேங்களா? சரி, அதாவது ஷேர் மார்க்கெட் கற்றுக்கணும், அது எங்கே போய் பார்க்கணும், அது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது பாதி பேருக்கு தெரியாது. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ எடுத்துருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறது பாதி பேருக்கு தெரியாது, பாதி பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஷேர் மார்க்கெட்டுங்கிறது அதாவது நிறையா இருக்கும். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்எஸ்சி அண்டு பிஎஸ்சின்னு சொல்லிட்டு 2 மேஜர் ஷேர் மார்க்கெட்ஸ் இருக்குது. அண்டு வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஒரு குளோபல் ட்ரேடிங் மாதிரி. அது வந்து ஆக்சுவலாக கரன்சி ட்ரேடிங் மாதிரி தான் அது. ஸோ ஃபாரெக்ஸ் பற்றி நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவில் இருக்கிற என்எஸ்சி பிஎஸ்சி பற்றி மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? என்எஸ்சிங்கிறது நத்திங் பட் இட்ஸ் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த பிஎஸ்சி இஸ் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா? என்ன இதோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு புரோக்கர் தான். இப்படி சொல்கிறேன், ஒரு புரோக்கர்ன்றதை விட இது வந்து ஒரு கம்பெனி மாதிரி. அது எல்லா கம்பெனியோட ஷேர்ஸையும் வந்து இங்கே வந்து நீங்கள் விற்கலாம். அதனால இது வந்து மார்க்கெட். ஓகேங்களா? சரி, ஜஸ்ட் ஒரு மார்க்கெட். நீங்கள் எப்படி இப்போ ஒரு காய்கறி மார்க்கெட் போனால் அங்கே வந்து எல்லாமே கிடைக்கும். அதாவது எல்லா காய்கறியுமே கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா அங்கே எல்லா திங்ஸுமே கிடைக்கும். அந்த மாதிரி என்எஸ்சி பேசிங்கிற ஒரு மார்க்கெட். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா கம்பெனியோட ஐபிஎஸும் கிடைக்கும். ஐபிஎஸ் நத்திங் பட் இட்ஸ் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஓகேங்களா? அதாவது இப்போ ஒரு கம்பெனி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ உள்ளே வருது. எக்ஸாம்பிளுக்கு XYZன்னு ஒரு கம்பெனி வச்சுக்கோங்க. இந்த ஏபிசின்னு ஒரு கம்பெனி. நத்திங், ஜஸ்ட் டேக் இட். XYZன்னு ஒரு கம்பெனி எடுத்துங்க. இது வந்து இப்போ தான் ஸ்டார்ட் அப் கம்பெனின்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு வந்து இப்போ பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும். அவங்களுக்கு ஃபண்டு தேவை. ஃபண்டு வேணுன்றதுனால போயிட்டு எல்லாத்தையும் வந்து எனக்கு ஃபண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பப்ளிக்கிட்டலாம் வந்து கேட்டுட்டு இருக்க முடியாது. இல்லை பேங்க்லேயும் போய் கேட்டுருக்க முடியாது. அவங்க கேட்டாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே தர மாட்டாங்க. சர்டன் லிமிட்டுக்கு மேலே அவங்களுக்கு ஃபண்ட் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அந்த மார்க்கெட் போவாங்க. இவங்களை போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஃபண்டு தேவைப்படுது, இந்த மாதிரி நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறேன், என்னோட ப்ராஃபிட் எவ்வளோ, என் நெட்ஒர்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டாக்குமெண்ட்டையும் அவங்க சப்மிட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஐபிஓவில் லான்ச் பண்ணுவாங்க. ஐபிஓனா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அதாவது இவங்க வந்து ஒரு கம்பெனி வந்து அவன் 50% ஷேர் மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்டில் விடுவான், மீதி வந்து அவன் வச்சுப்பான். அப்படி வந்து அவன் மீதி எல்லாத்தையும் வந்து வித்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து அந்த கம்பெனியோட எம்டியாவோ இல்லை மேனேஜிங் டைரக்டர் அந்த மாதிரி ஷேர் ஹோல்டர் அவன் கம்பெனியாக இருக்குது. அதனால வந்து எத்தனை மேஜர் பார்ட் யார் வச்சுருக்காங்களோ அவங்க தான் அந்த கம்பெனியோட எம்டி. ஓகேங்களா? மேனேஜிங் டைரக்டர் சம்திங் ஸோ விபி எல்லாமே வந்து இந்த மேஜர் பார்ட் வச்சுருக்க மட்டும்தான் அந்த கம்பெனிக்கு ஓனர்ஷிப் கொண்டு வர முடியும். ஸோ இவன் வந்து என்ன பண்ணுவோம், ரிமைனிங் இருக்க ஒரு 50 to ஒரு 48% ஷேர்ஸ் வந்து ரொம்ப மைக்ரோ பார்ட்ஸாக வந்து பிரித்து ஒரு 10 ரூபா இல்லைன்னா ஒரு 20 ரூபா இல்லை 100 ரூபா அந்த மாதிரி சம் ரேட்டுக்கு வந்து ஆஃபர் பண்ணுவான். ஸோ இந்த ஆஃபர் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்டிங்கில் வர இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கில் நிறைய பேர் வந்து வாங்குறது. இப்போ பார்த்துருப்பீங்க, இப்போ வந்து ரீசெண்டாக பேடிஎம்மோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வருதுன்னு சொன்னாங்க. ஃபோன்பே, இது ஃபோன்பேலாம் இன்னும் லான்ச் ஆகலை. இதெல்லாம் வந்து இப்போ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களாம் வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் விட்டாங்கன்னா இதெல்லாம் வந்து இதுலேயே வந்து சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில். நீங்கள் வெறும் ஸ்டாக் மார்க்கெட்னா வெறும் ட்ரேடிங் தான், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் தான், இடிஎஃப் அந்த மாதிரி நினச்சிக்கூடாது. ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு கடல் மாதிரி. அது சம்பாதிக்கிறதுக்கு நிறையா மெத்தட்ஸ் இருக்குது, நிறையா லாஜிக்ஸ் இருக்குது. அதாவது ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நிறையா இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். ஆனால் என்ன ஒரு இஷ்யூனா இது பாதி பேருக்கு தெரியாது. எல்லாருமே வந்து ஓகே ஷேர் மார்க்கெட்னா ட்ரேடிங், உடனே சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காசை போய் மேக்ஸிமம் லாஸ் பண்ணுறாங்க. 90%, அதான் சொன்னேன், 90% பீப்புள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ரீசன் வந்து உங்கள் ஷேர் மார்க்கெட்டை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கிடையாது. எப்படின்னா இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ தான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா உங்ககிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் அடிபட்டு தான் கற்றுக்கலாம், நீ போக இன்வெஸ்ட் பண்ணு, போக நீ கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 90% லாஸ் ஆகிறதுக்கு மெயின் ரீசனே வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? எப்படி ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நான் அடித்து சொல்லுவேன், 90% பீப்புள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணும்போது ப்ராஃபிட் தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா? அது எப்படினே தெரியாது. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோ யாரோ சொல்லியிருப்பாங்க. ஸோ 90% பீப்புள் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 90% பீப்புள் கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் பார்த்துருப்பாங்க. ஸோ ப்ராஃபிட் பார்த்தவங்க என்ன ஆகும்,
2வது வாட்டி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுலயும் ஓரளவுக்கு ப்ராஃபிட் பார்த்துருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்? ஓகே நமக்கு மார்க்கெட் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் லாஸ் ஆகுது. ஓகேங்களா? அவங்க ஃபர்ஸ்ட் டைமே லாஸ் ஆயிருந்தாங்கன்னா, மேக்ஸிமம் வெளிய போயிருப்பாங்க. இல்ல கத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டைம் ப்ராஃபிட் பார்த்ததுனால தான், ஓகே நமக்கு மார்க்கெட் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகுது. ஸோ அதனால தான் எப்பயுமே ஷேர் மார்க்கெட்டுங்கிறது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, நார்மல் மாரி கிடையாது. ஒரு எல்கேஜி, யுகேஜி மாரி கிடையாது. ஓகேங்களா? அடிபட்டு தான் கத்துக்கணுன்றது. அது ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு டிசிப்ளினான ஒரு பிசினஸ். ஸோ ஒரு பிசினஸ கத்துக்கணும்னா எப்படி இருக்குன்னா, அதுல லாபமும் இருக்கும், நஷ்டமும் இருக்கும். ஸோ 2த்தையுமே அக்செப்ட் பண்ண பேலன்ஸ்டா அக்செப்ட் பண்ண தெரியணும். அதே சமயம் அதுல ஒரு லிமிட் இருக்கணும். ஓகேங்களா? ஒரு சர்டைன் லிமிட்டோட தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மென்ட் ப்ராஃபிட் வந்துருச்சு. செகண்ட் டைம் லாஸ் ஆயிடுச்சு. ஓகே இன்னொரு வாட்டி இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அத பத்தி என்னன்னே தெரியாம, ஒரு பிசினஸ் பத்தி எதுவுமே தெரியாம உள்ள என்னன்னாவோ லாஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால எந்த ஒரு பிசினஸுமே டிசிப்ளின்டா கத்துக்கிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஷேர் மார்க்கெட்டும் ஒரு பிசினஸ். அது வந்து சூதாட்டம் கிடையாது. கேம்பிளிங் மாரி ஏறுமா, இறங்குமான்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு சம்பாதிக்கிறதுக்கு அது ஒரு கேம்பிளிங் கிடையாது. இட்ஸ் அ பியூர்லி பிசினஸ். ஓகேங்களா? ஸோ பிசினஸ் வந்து எப்பயுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு லாஸ் ஆயிடுச்சு. இல்ல ப்ராஃபிட் வந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம்ன்னு இருக்கிற காசெல்லாம் லாஸ் பண்ணிட்டு இருக்கிறது கிடையாது. ஒன்ஸ் லாஸ் ஆகுதா? ஸோ எதனால லாஸ் ஆச்சு? அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வச்சு தான் எதுலயுமே ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதான் என்எஸ்சி, பிஎஸ்சி இருக்கு. இவன் வந்து ஐபிஓ லான்ச் பண்றான். ஸோ ஐபிஓ லான்ச் பண்ணோனே எல்லாரும் வாங்குறாங்க. ஸோ ஐபிஓ லான்ச் ஆனோனே அவனோட ஸ்டாக்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட்ல பப்ளிஷ் ஆகும். யார் வேணா அதுக்கப்புறம் வாங்கலாம், விக்கலாம். ஒரு ஷேர் மார்க்கெட் வீடு என்ன ஆகுதுன்னா, ஒரு பையர் இருப்பான். அதே ஒரு பக்கம் ஆப்போசிட்ல ஒருத்தன் செல்லர் இருப்பான். ஓகேங்களா? பை, செல் பண்றதுனால தான் ஒரு ஷேர் வந்து வாங்கி விக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ இதுல தான் நம்ம பை பண்ணோமா, செல் பண்ணோமா, அது ஏறுமா, இறங்குமான்னு தெரிஞ்சுட்டு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ என்எஸ்சி, பிஎஸ்சி இருக்கு, ஃபாரெக்ஸ் இருக்கு. ஐபிஓ லான்ச் பண்ணிட்டான். ஸோ நம்ம வேணுங்கிறத வந்து வாங்கிக்கலாம். எல்லா ஷேர்ஸுமே இருக்கும். ஸோ இதில தான் வந்து நீங்க மேக்ஸிமம் வந்து ஒரு கம்பெனிய சூஸ் பண்ணணும்னா, அது நெறைய இருக்கு. பிஇ ரேஷியோ, பிஆர் ரேஷியோ, அவனோட ப்ராஃபிட் எவ்வளோ, இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளோ, அவன் கேபிட்டல் எவ்வளோ, மைக்ரோல வருதா, மேக்ரோல வருதா. ஸோ மேக்ஸிமம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, இந்த கம்பெனி வந்து இப்ப அடுத்த 5 இயர்ஸ்க்கு என்ன பிளான் வச்சிருக்கான், 10 இயர்ஸ்க்கு என்ன பிளான், அதாவது இன்வெஸ்ட்மென்ட் பொறுத்தவரைக்கும். இதே நீங்க இப்ப ட்ரேடிங் பண்ண போறீங்க அப்படின்னா, ட்ரேடிங்க்கு மேக்ஸிமம் வந்து நெறைய தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. அதோட ட்ரெண்ட் என்ன இருக்கு? அது ஹை அது லோ எண்ட்ல இருக்கா? ஹை எண்ட்ல இருக்கா? அப்படின்றத ட்ரெண்ட் பார்த்துட்டு அது பிரீமியம்ல இருக்கா? இல்ல பட்ஜெட்ல தான் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு, அதுல மட்டும் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா இன்வெஸ்ட்மென்ட்ன்னு பொறுத்தவரைக்கும் நீங்க நெறைய பார்க்கணும். 1 இயர் இன்வெஸ்ட்மென்ட்டா? 1 மந்த்தா? இல்ல 10 இயர்ஸா? இல்ல 6 மந்த்தா? அந்த மாரி சொல்லிட்டு உங்களோட டைம் பீரியட பொறுத்து நீங்க சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் நீங்க என்ன பண்ண போறீங்க? ஷேர் மார்க்கெட்ல உங்ககிட்ட 1,00,000 இருக்கலாம். இல்ல 10,000 தான் இருக்கலாம். இல்ல 5,000 வச்சுருக்கலாம். இல்ல 10,00,000 கூட வச்சுருக்கலாம். ஸோ உங்க பட்ஜெட் எவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அதுக்கேத்த மாரி எப்படி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி இன்கம் ஜெனரேட் பண்ணணும்னு பார்க்கணும். அதுக்காக என்ட்ட 10,00,000 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா போறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு 1 மந்த் பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க. அப்படி இல்லையா, ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஒரு ரூ. 500 ஒரு ரூ. 200 இல்ல ஒரு ரூ. 300 இந்த மாரி போட்டு, இல்ல ஒரு 5,000க்குள்ளார போட்டு ஒரு ஸ்டாக்ஸ் வாங்கி அத ஹோல்ட் பண்ணி பாருங்க. அடுத்து செல் பண்ணி பாருங்க. அதுல ப்ராஃபிட் வருதான்னு பாருங்க. அந்த மாரி ஒரு ஸ்மால் அமௌண்ட்ட போட்டு கூட ஒரு 1 மந்த் ட்ரை பண்ணுங்க. அதுல எத்தன ட்ரேட் சக்சஸ் ஆகுது அப்படிங்கிறத வச்சும், நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே 10,000 போடுறேன், 15,000 போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்ட லாஸ் பண்றது கிடையாது. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு பிசினஸ். ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறோம். ஒரு டிகிரி முடிக்கிறோம்னா 3 இயர்ஸ், 4 இயர்ஸ் டைம் எடுக்குது இல்லையா? அந்த மாரி தான் ஷேர் மார்க்கெட் ஒரு பிசினஸ். அதையும் வந்து தெளிவா ஒரு டைம் பீரியட், புரொபேஷன் பீரியட் அந்த மாரி ஒரு டைம் பீரியட் குடுத்து, அதில லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? எடுத்தோம் கவுத்தோம்ன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணா லாஸ் தான் ஆகும். அதனால தான் 90% பீப்பிள் வந்து லாஸ் பண்ணுவாங்க. செபி வந்து அதுதான் சொல்லுது. ஷேர் மார்க்கெட் வந்து தெளிவா தெரியாம இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்றவங்க தான் இங்க அதிகம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஸோ நம்ம இந்த அப்கமிங் வீடியோஸ்ல என்ன பண்ணலாம்னு இருக்கோம்னா, ஸோ ஹெட்ஜிங், இன்ட்ரோ, பேசிக்ஸு. ஹெட்ஜிங் தான் மேக்ஸிமம் வந்து உங்க அமௌண்ட் சேவ் பண்றது. ஸ்டாப் லாஸ்க்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லலாம் ஹெட்ஜிங். ஓகேங்களா? ஹெட்ஜிங் தெரிஞ்சுட்டு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட உங்களுக்கு என்ன என்ன நடக்குன்னே தெரியல. ஏறுமா? இறங்குமா? என்ன நடக்கும் இப்ப? என்ன பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க? ஸோ அதனால என்ன மார்க்கெட் வாலடைல் பண்ணும், லிக்விடிட்டி ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா, ஹெட்ஜிங் போட்டு போயிடுங்க. ஹெட்ஜிங் வந்து மேக்ஸிமம் உங்க அமௌண்ட்ட காப்பாத்திரும். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் போடுறத விட ஹெட்ஜிங் பெட்டர். ஸோ காண்டோர் இருக்கு, பட்டர்ஃப்ளை இருக்கு, நெறைய ஹெட்ஜிங் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது வந்து அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ. நெறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட் கத்துக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு கோர்சஸ் மாரி தான் இது கண்டக்ட் பண்றது. இது பியூர்லி ஃப்ரீ தான். ஓகேங்களா? இது வந்து ஏன்னா மேக்ஸிமம் வந்து நீங்க ஷேர் மார்க்கெட்ல லேர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு பையிங் கோர்ஸா தான் இருக்கும். பெய்டு கோர்ஸா தான் குடுப்பாங்க. மேக்ஸிமம் யாரும் வந்து அவ்வளோ தூரம் சொல்லி தர மாட்டாங்க. ஸோ இது வந்து நெறைய பேர் வந்து லாஸ் பண்றாங்க அப்படின்றதுனால, இது ஒரு ஜஸ்ட் இனிஷியேட்டிவ் மாரி ஃப்ரீ கோர்சஸ் கண்டக்ட் பண்ற மாரி தான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான். அப்கமிங் வீடியோஸ்ல இன்னும் டீட்டெயில்டா பார்ப்போம். தேங்க் யூ.